Hi friends, welcome to Tech Post. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா யூசி ப்ரௌசரில் என்னென்ன ஹிடன் ஃபியூச்சர்லாம் இருக்குது, ஸோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூசி ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னாவே தெரியும், உங்களுக்கு ஹோம்லேயே உங்களுக்கு நியூஸ்லாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த நியூஸை நம்ம எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் மேனேஜ் கார்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் என்னென்ன தேவையிலையோ எல்லாத்துலேயும் அன்செக் பண்ணிக்கலாம். ஸோ அன்செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே இங்கே டிஸ்பிளே ஆகாது. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய யூசி ப்ரௌசரில் இந்த நியூஸ்லாம் உங்களுக்கு தமிழில் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மேனேஜ் கார்டு ஆப்ஷன் வராது. ஸோ அவங்க மட்டும் இந்த 3 லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டிங் இருக்கும். ஸோ செட்டிங்கில் போனீங்கன்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் செட்டிங்னு இருக்கும். ஸோ அந்த ஹோம் பேஜ் செட்டிங் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூசி நியூஸ் டிஸ்பிளே உங்களுக்கு ஆனில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஹோம் பேஜ் உங்களுக்கு இது மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஒன்ஸ் இது மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சுன்னா உங்களுக்கு லாஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் இந்த மேனேஜ் கார்டுக்குள்ளே போய்ட்டு ஜஸ்ட்டு எது தேவையில்லையோ அது எல்லாமே அன்செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே அன்செக் பண்ணிட்டேன். இப்போ நான் பேக் வரேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜில் எதுவுமே இல்லை. இப்போ இதெல்லாம் பண்ணுறதால உங்களுடைய டேட்டாஸ் அன்னெசரியாக வேஸ்ட் ஆகிறது உங்களுக்கு தவிர்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் பேஜ். ஸோ நீங்கள் நியூஸோ இல்லை வேறு எதனா ப்ரௌசிங் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு அதில் எதனா அந்த பேஜில் பர்டிகுலராக ஒரு வேர்ட்ஸ் மட்டும் நீங்கள் ஃபைன் பண்ணி பார்க்கணுன்னா ஜஸ்ட்டு இந்த 3 லைன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபைன் பேஜ்னு இருக்கும். ஸோ இந்த பேஜில் இந்த கீவேர்டு இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ஜஸ்ட்டு உங்களுடைய கீவேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்து எந்தெந்த இடத்துல இருக்குது நம்ம டோட்டலாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி ஈஸியாக உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் ஈஸியாக தேடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பிளாக். ஸோ நீங்கள் ஒரு நியூஸோ இல்லை வீடியோவோ நீங்கள் பார்க்கும்போது அன்னெசரியாக உங்களுக்கு நிறைய உங்களுக்கு ஆட்ஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அது மாதிரி ஆட்ஸை உங்களுக்கு டிசேபிள் பண்ணுறதுக்கு இந்த 3 லைன் கிளிக் பண்ணிக்கிறேன். செட்டிங் போனீங்கன்னா பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் பிளாக்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் இப்போ ஆட் பிளாக்கை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது டிசேபிள் இருந்தால் எனேபிள் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அன்னெசரியாக வர ஆட்ஸ் எதுவுமே உங்களுக்கு ப்ரௌஸ் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஒன்லி. உங்களுடைய இன்டர்நெட் ஸ்பீடு ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அது மாதிரி டைமில் உங்களுக்கு ஒரு வெப்சைட் லோட் ஆகிறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். அது மாதிரி டைமில் நீங்கள் செட்டிங்கில் போய்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஒன்லின்னு இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வெப்சைட்லாம் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு லோட் ஆகும். பார்த்தீங்கன்னா இதில் ஆனால் உங்களுக்கு அதில் வர எந்த இமேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு லோட் ஆகி வந்துடும். உங்களுடைய ப்ரௌசிங் ஸ்பீடு கம்மியாக இருக்கும் போது இந்த டெக்ஸ்ட் ஒன்லி மோட நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட். யூசி ப்ரௌசர்லேயே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்ப்போம். இந்த 3 லைன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி ரைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டூல்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு டெக்ஸ்ட் வேணுன்னா அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். எது வரைக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் உங்களுக்கு வந்துடும். இதில் உங்களுக்கு பர்டிகுலராக எதனா மார்க் பண்ணணுன்னா ஜஸ்ட் உங்களை இந்த பென் டூல் எடுத்து கலர் சூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் சேவும் பண்ணிக்கலாம். இல்லைனா வேறு யாருனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணதாக இருந்தாலும் ஷேர் கொடுத்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் வியூ. நீங்கள் கூகுள் குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரியும். ஹோம்லேயே பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் டு டெஸ்க்டாப் சைட்னு இருக்கும். அதை ஒரு டிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நீங்கள் பார்க்குற வெப்சைட்டு டெஸ்க்டாப் வியூக்கு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். யூசி ப்ரௌசர்லேயும் அந்த ஆப்ஷன் இருக்குது. அதை எப்படி நம்ம ஆக்டிவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நார்மலாக நீங்கள் செட்டிங்கில் போனீங்கன்னா ப்ரௌசிங் செட்டிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாட்டமில் வெப்சைட் ப்ரெஃபரன்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சர்ச் இன்ஜின் எப்படி உங்களுக்கு லோட் ஆகணும்னு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் கூகுளில் டிஃபால்ட்டாக கூகுள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதில் இந்த ஒரு 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைட்டாக மொபைலாக டெஸ்க்டாப்பான்னு கேட்கும். உங்களுக்கு எது வேணுமோ டிஃபால்ட்டாக லைட்னு இருக்கும். நீங்கள் டெஸ்க்டாப் வியூ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் கூகுள் ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெஸ்க்டாப் வியூக்கு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. டெஸ்க்டாப்பில் எப்படி வியூ ஆகுமோ அப்படி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இது மாதிரி நீங்கள் யூசி ப்ரௌசர்லேயும் உங்களுக்கு டெஸ்க்டாப் வியூ நீங்கள் ஆக்டிவ் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி டெக் டிப்ஸ் அண்ட் டெக் டுட்டோரியல்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.